தொழிலில் லாபம் கிடைக்கிறதுக்கு, தொழில் விருத்தியாகிறதுக்கு, தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிபாடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். விஜயதசமி அன்னைக்கு உங்கள் ஊரில் எங்கேயாவது வன்னி மரத்தில் அம்பு போடுற அந்த வைபவம் நடக்குதான்னு பாருங்கள். நிறைய ஊர்களில் அது நடக்கும். வன்னிகாசுர வதம் அப்படின்னே நடக்கும். இப்போ பழனியில் பார்த்தீங்கன்னா, பழனியில் மலைக்கோயிலேருந்து பராசக்தி வேல் வந்து கோதை நாயகி அம்மன் கோவிலில் வன்னிகாசுர வதம் நடக்கும். அது எப்போ நடக்குன்னா விஜயதசமி அன்னைக்கு தான் நடக்கும். அதே மாதிரி திருச்சியில் பார்த்தீங்கன்னா காட்டழகிய சிங்கப்பெருமாள் கோவில்னு இருக்குது. அந்த கோயில்லையும் வன்னி மரத்தில் அம்பு போடுறது நடக்கும். உங்கள் ஊரில் அது எந்த கோவிலில் நடக்குது அப்படின்றத போய் பாருங்கள். ஏன் அப்படின்னா, தொழில்காரகன் சனி. நம்ம ஜாதகத்தில் ஒருத்தவங்க தொழிலில் வந்து ஜெயிப்பாங்களா, சுய தொழில் பண்ணலாமா அப்படின்றத சனியையும் 10ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்து அதிபதியும் வச்சு தான் நாங்கள் சொல்லுவோம். இந்த வன்னிகாசுர வதம் அதை நம்ம போய் பார்த்து நம்ம வழிபாடு செய்கிற போது, மனம் உருகி பிரார்த்தனை செய்கிற போது நிச்சயமாக தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்றது நம்பிக்கை.